தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பாலியல் சீண்டலை வந்து கொடுத்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க இந்த ஆளு. நல்ல வேலை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு இவ்வளோ தைரியமா. பட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி 1 வீக்கா அவங்க கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இதுக்கு லீகல் ப்ரொவிஷன் என்னன்றதா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், தண்டனைகளை இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுக்காக 2025ல இதே ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் 3 வருஷமா இருந்த ஜெயில் தண்டனை இனிமே 5 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணப்படும். 10,000 rupees ஃபைன் கட்டிட்டு இருந்த இடத்துல இனிமே 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டடியில முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ். இந்த மாதிரி பப்ளிக் ஆஃபீஸர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள டிஸ்மிஸ் பண்றதுக்கான பவர் அவங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்குங்க. அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 311 கீழே இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் ஆன போலீஸ் இப்படிப்பட்ட தப்பை பண்றாங்க அப்படின்னா இந்த போலீஸ் ஆக்ட் 1861 கீழே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்ல டீப்ரமோட் கூட பண்ணலாம். இதுக்கான பவர் அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோல அக்யூஸ்ட் யாருன்றதை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். விக்டிமான எனக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம சட்டத்துல இருக்கு. அதனால தைரியமா உங்களுக்கு என்ன நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி நீங்க வெளியே கொண்டு வாங்க. இது மாதிரி என்னைக்காவது நீங்க ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 181ன்ற விமன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்ற சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்க தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி அவங்கள தயவு செய்து சேஃபா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கோங்க.